இப்போ வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 44 பாடல் குறிஞ்சி திணை பாடல் பார்க்க போறோம். பெரும் கௌஷிகனார் எழுதிய பாடல் இது குறிஞ்சி திணை. இது தலைவனுடைய கூற்றாக வரக்கூடிய பாடல். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ரொம்ப அழகான காட்சியை இந்த பாட்டு விவரிக்கிறது. பொருளில் ஆயமொடு அருவி ஆடி நீர் அலை சிவந்த பேரமர் மழைக்கண் குறியா நோக்கமொடு முறுவல் நல்கி மனைவயின் பெயர்ந்த காலை நினைய நினக்கோ அரியினுள் நெஞ்சே புணர்த்த நீடு இலை விளை திணை கொடுங்கால் நிமிர கொழுங்குரல் கோடல் கண்ணி செழும் பல பல்கிளை புறவர் அல்கு அயர் முன்றில் குடக்காய் ஆசினி படப்பை நீடிய பல் மர உயர் சினை மின்மினி விளக்கத்து செல் மழை இயக்கம் காணும் நல் மலை நாடன் காதல் மகளே. ரொம்ப அழகான ஒரு காட்சியை பெருங்கோஷிகரார் இந்த பாட்டுல காட்டுறாரு. இவ தலைவன் அந்த குறிஞ்சி திணை பார்ப்பட்டிருக்கக்கூடிய அருவி, அந்த அருவி திணை விளைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கான். அவன் எதேச்சியா அந்த பக்கம் வந்திருக்கான். அப்போ இந்த பெண், இந்த தலைவி தன்னுடைய பிற தோழியரோடு அந்த அருவியில நீராடி ரொம்ப நேரம் நீராடினால் கண்கள் சிவந்து போகும் இல்லையா? அப்படி கண்கள் சிவந்து போன அந்த தோற்றத்தோடு தோழியரோடு அப்படி அவனை கடந்து போகிறாள். எங்கேயோ அவனை பாக்குறா, ஆனா பார்க்காத மாதிரி ஒரு பார்வையோட திரும்பிட்டு சிரிச்சுட்டு போயிடுறான். சோ அவ்வளவுதான், அவன் பார்த்த ஒரு நொடி இது, அவ்வளவுதான். அப்படி அவள் தோழியரோடு அவள் விளையாடி மகிழ்ந்து கொண்டு செல்லக்கூடியத அவனை இப்படி பாக்குறா. அவளை பார்க்காம இல்ல, பாக்குறா. ஆனா அது அவனைதான் பார்த்தானா அப்படிங்கிறது தெரியாது. அது குறியா நோக்கமுடு அவன் பார்வைப்பட்டிருக்கு, ஆனா அது அவனைதான் பார்த்ததா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இவளுக்கு அவன் மேல காதல் வந்துருது. இவ எப்படியாவது அவளை பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? அவள் அந்த குறிஞ்சி நாட்டினுடைய மலைமகள் அவள். அவங்க வீட்டு சைடு போய் பாக்குறான். அடுத்தது அவங்க வீட்டுல பக்கத்துல இந்த திணைகள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. திணை நன்றாக முற்றி வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பருவத்துல இதெல்லாம் அறுவடை செய்து வீட்டு முற்றத்தில் குவிப்பதற்காக குறவர்கள் ஒன்றாக வீட்டு முற்றத்தில் கூடியிருந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். நல்ல அழகான ஒரு காட்சி. வீட்டு வாசல் திண்ணையில வீடுன்னா அந்த குறிஞ்சிக்கே உரிய அந்த வீடுகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி இருக்கிறதுல வெளியில அவங்க எல்லாரும் கூடி அயர்ந்து விளையாட்டு அயர்ந்து ரொம்ப சிரிச்சு மகிழ்ச்சியோடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் வேற ஆயிடுச்சு. அப்போ வானத்துல தெரியக்கூடிய அவர்களுடைய வீட்டு முற்றங்கள்ல குடங்கள் போல பெருத்திருக்கக்கூடிய ஆசினி பலாப்பழங்கள் காய்த்திருக்கின்றன. அப்போ அந்த அந்த மரத்தினுடைய உச்சிக்கு மேல தெரியக்கூடிய மின்மினிகளுடைய வெளிச்சத்தை கொண்டு மழை மேகங்கள் போகின்றதா, மழை வருமா, மழைக்குரிய அறிகுறி வருமா என்று பார்த்தவாறு அவர்கள் ஒரு விழவு அயர்ந்த ஒரு மகிழ்வான தன்மையோட அவங்க வீட்டு முற்றத்துல அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். இப்ப இவன் அங்க போய் பாக்குறான். இப்போ தனியா பார்த்த போதே ஒன்னும் பேச முடியல. அவ பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டா. இப்ப இவளை போய் இந்த இடத்துல போய் எப்படி பார்க்க முடியும்? அவளை இனிமே பார்க்க முடியுமானா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறான். இப்போ எல்லாரும் வேற இருக்காங்க. முன்னாடி தோழியோட வந்தா இப்ப எல்லாரும் வேற இருக்காங்க. புறவர்கள், அவங்களுடைய வீட்டில் அமைக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே இந்த முற்றத்துல பேசி சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் எப்படி அவன் அவளை பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. சோ இது எப்படி அவனை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்போட அவன் இந்த பாட்டை முடிக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு, நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு குறிஞ்சி, அந்த குறிஞ்சி குறவர்கள் வாழக்கூடிய இடம். அப்புறமா அங்க இரவு நேரத்துல அவர்கள் மகிழ்வோடு இருப்பது, விளக்கு எதுவும் கிடையாது இல்லையா? அதனால அந்த இரவு போறதுக்கே உரிய இயற்கையான வெளிச்சத்தோடு அந்த இடம் இருக்கிறது. இந்த மின்மினி பூச்சிகளை பார்த்தவர்கள் மழை வருமா, எப்படி வருமா, மழை இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காட்சிகளோடு இந்த பாடல் முடிகிறது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பொருயில் ஆயமோடு அருவி ஆடி, ஒப்பற்ற தன்னுடைய தோழியர்களோடு ஆடியவள் அருவியில் குளித்து மகிழ்ந்து விளையாடுகிறாள். நீர் அலை சிவந்த பேரமர் மழைக்கண். இந்த மழைக்கண்கிற வர்ணனை நிறைய பாட்டுல நம்ம பார்த்துட்டோம். மழைக்கண், அழகான குளிர்ச்சியான அவளுடைய அழகான கண்கள். நீர் அலை சிவந்த பேரமர் மழைக்கண், அவள் ஏற்கனவே மழைக்கண்கள், குளிர்ச்சியான கண்கள். இப்ப ரொம்ப நேரம் நீர்ல விளையாடியதுனால கண்கள் சிவந்து இருக்கின்றன. அந்த மழைக்கண்ணால் குறியா நோக்கமோடு முறுவல் நல்கி. குறியா நோக்கம், ரொம்ப அழகான வார்த்தை பதம் இல்லையா அது? குறியா நோக்கம். நோக்கம் அப்படின்னா பாக்குறது. குறியா நோக்கம், இதான் அததான் பாக்குறோம் அப்படிங்கிற கவனம் இல்லாம
சும்மா அப்படி பாக்குறது. நம்ம கூட அப்படியே எங்கேயாவது பார்த்துட்டு இருப்போம், ஆனா கவனத்துல பதியாது. நம்ம பாக்குற காட்சி நம்ம கவனத்துல பதியாது, ஆனா நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம். அப்போ இது குறியா நோக்கம். அழகான வார்த்தை. குறியா நோக்கமோடு அவனை பார்க்கணும்னு அவ பார்க்கல. அப்படி பார்வை அப்படி திரும்பும் போது அவன் அதுல எதிர்பட்டுறான். அவ்வளவுதான், முறுவல் நல்கி. சோ அவளை பார்த்த உடனே அவளுக்கு தன்னிச்சையாக அவளுடைய உதடுகளில் புன்னகை வந்து விடுகிறது. ஒரு முறுவல் நல்கி. முறுவல் அப்படின்னா புன்னகை அப்படின்னா விரிஞ்சு விரிஞ்சு சிரிக்கிறது, நல்ல பல் தெரிய சிரிக்கிறது. ஆனா முறுவல் அப்படின்னா அப்படிதான் அரும்புகுது. அப்படியே நம்ம முறுவல்ங்கிற வார்த்தைய இதுல கூட பார்த்தோம், சிலப்பதிகாரத்துல கூட பார்த்தோம். ரொம்ப பெரிய சிரிப்பு எல்லாம் இல்ல. கண்ணகியினுடைய முறுவல் வந்து முறுவல் காட்டி, கோவலனுக்கு முறுவல் காட்டி அப்படின்னு கூட ஒரு பதம் வரும். விருந்தின் மூரல் அப்படின்னு வரும். அப்படி புதுசா அப்படி வர ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன புன்னகை, அது அவ்வளவுதான், சின்ன சிரிப்பு இதழ்ல. அப்போ இவனை பார்த்த உடனே அவளுக்கு வந்து இதழ்ல புன்னகை வந்துருது, முறுவல் வந்துருது, அவ சிரிக்கிறா. அவ ஒண்ணும் அதை பத்தி எல்லாம் நினைக்காம அப்படியே போயிட்டா, அவ்வளவுதான். ஆனா இப்ப இவனுக்கு காதல் வந்துருச்சு. இப்ப போய் பார்த்தாகணும் அவளை. எங்க போய் பார்ப்பான்? வீட்டுக்கு போறான், வீட்டு பக்கம் இருக்கிற இடத்துக்கும் போறான். அந்த தைரியத்தை காதல் கொடுக்குது, போறான். ஆனா வந்து அங்க போய் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? தோழிகளோடவே பார்க்க முடியல. வீட்டுக்கு போனா அந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்த பகுதியில வர்ணிக்கிறாரு. மனைவையின் பெயர்ந்த காலை, அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. நினைய நினக்கோ அரியனுள் நெஞ்சே, உனக்கு அவ வந்து உனக்கு கிடைக்கக்கூடியவளா நெஞ்சே அப்படின்னு தலைவன் தன்னுடைய மனசுகிட்ட சொல்றான். எப்படி நீ இப்ப இனிமே வழியிலேயே பார்த்து பேச முடியல, இனிமே நீ வந்து வீட்டுக்குள்ள போய் அவளோட பேச முடியுமா? வீட்டுக்கிட்ட போயிட்டு உனக்கு வந்து அவள் கிடைப்பதற்குரியவள் தானா நெஞ்சே, நீயே சொல்லு அப்படிங்கிறான். இப்போ அவங்க வீட்டினுடைய காட்சியை அடுத்தது காட்டுறாரு. புனத்த நீடு இலை விளை திணை கொடுங்கால் நிமிர. நீடு இலை, நீண்ட இலைகளை உடைய திணை கதிர்கள் இப்பொழுது நன்றாக கொழுவி வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன. கொழுங்குரல் கோடல் கண்ணி செடும்பல் பல்கிளை குறவர் அல்கு அயர் முண்டில். அழகான கண்ணின மலர் மாலைகளை அணிந்தவர்களாகிய அந்த குறவர்கள் அந்த திணைகளை எல்லாம் அறுத்து அறுவடை செய்து வீட்டு முற்றத்தில் குவிப்பதற்காக அங்கே கூடியிருக்கிறார்கள். பல்கிளை குறவர் அல்கு அயர் முன்றில், அவர்கள் மகிழ்ச்சியோடு அங்க வீட்டினுடைய முன்றில் முன்பக்கத்தில் இருக்கிற அந்த வராண்டா மாதிரி இடத்துல கூடியிருக்கிறார்கள். அந்த வீட்டு வாசல்ல குடக்காய் ஆசினி படப்பை, படப்பைனா தோட்டம், குடக்காய் ஆசினி, குடம் போன்ற உருவ அமைப்பை உடைய நன்றாக பழுத்த பெரிய பெரிய ஆசினி, ஆசினிங்கிறது பலாவினுடைய ஒரு வகை. அந்த ஆசினி பழங்கள், நிறைய பலாப்பழங்கள் காய்ச்சி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்றில் அது. அங்க பல்மர உயர் சினை மின்மினி விளக்கத்து, நிறைய மரங்கள், பெரிய பெரிய உயரமான மரங்களும் அந்த படப்பையில் இருக்கு. குறிஞ்சி இல்லையா, அந்த உச்சியில, அந்த மரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய தெரியக்கூடிய மின்மினிகளுடைய வெளிச்சத்தை கொண்டு அவர்கள், இயற்கையான வெளிச்சம் அதுதான் இப்போ, மின் கொண்டு வானத்துல மழை மேகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறது, செல் மழை இயக்கம் காணும். மழை வருமா, நாளைக்கு அறுவடை நாளைக்கு வச்சுக்கலாமா, இல்ல மழை வருமா எப்படி தெரியலையே அப்படின்னு அவங்க பேசி மகிழ்ந்து அவர்கள் அந்த முற்றத்தில் திரண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ள அவ போயிட்டா. நல்மலை நாடன் காதல் மகளை, அந்த மலைக்கு உரியவனாகிய நாடனுடைய மனதுக்கு இனிய காதல் மகள் அவள். இப்போ வீட்டுக்குள்ள அவ போயாச்சு. இனிமே நான் எப்படி அவளை பார்ப்பேன்? அவ என்னை பார்த்தா சிரிச்சா, ஆனா அது எனக்கான பார்வைதானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய மனது அவளோட பின்னாடி போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? நினக்கோ அரியனுள் நெஞ்சே, நீ மட்டும் நினைச்சா போதுமா? உனக்கு அவள் கிடைக்கக்கூடியவள் தானா நெஞ்சே, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி தலைவன் இங்க சொல்றான். இங்க வந்து நம்ம இதுலயும் ஒரு திருக்குறள்ல காமத்துப்பால்ல குறிப்பறிவித்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது. யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் பார்க்கும்போது வந்து கீழே நிலத்தை பார்க்க வேண்டியது, நான் பார்க்காத போது என்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான பாடல் நிறைய. இதே மாதிரி நம்ம பழைய ஒரு சினிமா பாட்டுல இருக்கும், அழகான பாட்டு, பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடினது. உன்னை நான் பார்க்கும் பொழுது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் மலர்ந்தா போகும் அப்படின்னு ஒரு நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ. அதுவும் அந்த நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ கூட சங்கலக்கியத்தினுடைய பாடல் வரிதான். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நந்தையும் எம்முறை கேளி, நம்ம குறுந்தொகையில படிச்சோம் அந்த பாட்டு. சோ இப்ப இது வந்து தலைவனுடைய ஒரு மனதினுடைய நிலை, அவனுடைய கூற்றாக இந்த பாட்டு இருக்கு. இற்செருப்பின் பிற்றை நான்று தலைமகன் குறியிடத்து வந்து சொல்லியது. வீட்டுக்குள்ள போயிட்டா. இப்ப அதாவது இன்னும் காதலிக்கலாம் ஆரம்பிக்கல, ஆனால் காதல் கொண்ட அவனுடைய மனது இங்கே அவளை பார்க்க முடியுமா என்று அவள் மனது தத்தளிக்கிறது. இவன் வந்து, ஆனா இது பகற்குறியில அவங்க பழகியிருக்க மாதிரிதான் இங்க துறையில சொல்றாங்க. ஆனா பாட்டுல
நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாது அப்படிங்கறதா வருது. ஸோ ரொம்ப அழகான ஒரு குறிஞ்சி திணையினுடைய அந்த வீட்டு காட்சிகளையும் அந்த மக்களையும் அந்த பெண்களையும் விவரிக்கக்கூடிய ஒரு அழகான ரொம்ப அழகான ஒரு காட்சி. நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இந்த பாட்டு அவ்வளவு அழகா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு பாட்டு இது. பாட்டை மட்டும் ஒரு தடவை படிச்சிருவோம். பொரு இல் ஆயமொடு அருவி ஆடி நீர் அலை சிவந்த பேரமர் மழைக்கண் குறியா நோக்கமொடு முறுவல் நல்கி மனைவையின் பெயர்ந்த காலை நினைய நினக்கோ அரியினுள் நெஞ்சே புனத்த நீடு இலை விளை திணை கொடுங்கால் நிமிர கொழுங்குரல் கோடல் கண்ணி செழும்பல. கொழுங்குரல் அப்படின்னா திணைகள், திணை குரல் அப்படின்னா அந்த திணை கொத்து அப்படியே அப்படியே நல்லா திரட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த திணைகளை மறுநாள் அவங்க அறுவடை செய்ய போறாங்க. செழும்பல பல்கிளை குறவர் அல்கு அயர் முன்றில். அவர்கள் கூட்டமாக, குறவர்கள் எல்லாமே கூட்டமாக வாழக்கூடிய இயல்புடையவர்கள் இல்லையா, எயினர்களும் அப்படிதான் வாழ்வாங்க. இந்த நம்ம சங்க இலக்கியத்துல பாக்குற எல்லாருமே அவரவர்கள் குடியில ஒன்றாக கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய இயல்புடையவர்களாக தான் காட்டப்படுறாங்க. இப்ப பாலை நிலத்திலே பாத்தீங்கன்னா எயினர்கள் ஆறலை கல்வர்களாக இருந்தாலும் அவங்க கூட்டமா தான் வாழறாங்க. குறிஞ்சிலையும் அவங்க கூட்டமா தான் வாழறாங்க. ஒரு தனித்த குடும்பம் அப்படிங்கறது பேசப்படலை எங்கேயுமே. அது மாதிரி பரதவர்களும் ஒரு குடியாக கூட்டமாக தான் இருக்காங்க. மருதம்லதான் அப்படி காட்சிப்படுத்தல. மருதம்லதான் தனித்தனியாக வீடுகளை போல ஒரு காட்சி வருகிறதே ஒழிய கூட்டமா இப்படி இருந்தாங்கன்னு வரல. ஏன்னா மருதம் ஓரளவுக்கு நிலம் சொத்தாக ஆகிவிட்ட ஒரு இடமா இருந்ததுனால தனித்தனி வீடுகளை போலதான் அவை பேசப்படுகின்றன. இதையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். சோ இந்த மாதிரி இவங்க கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல குடக்காய் ஆசினி படப்பை நீடிய பல் மர உயர் சினை மின்மினி விளக்கத்து செல்மழை இயக்கம் காணும் நல்மலை நாடன் காதல் மகளே. மின்மினிகளை நாம இப்ப கூட பாக்குறோம். சிட்டில அவ்வளவா அது வர்றதில்லை. நிறைய கொஞ்சம் காடு போல இருக்கக்கூடிய பகுதிகள்ல மின்மினி பூச்சிகளை பார்க்க முடியும். அந்த மரத்தினுடைய உச்சியில மின்மினிகள் தெரிய கீழே இருந்து குறவர்கள் மழை மேகங்கள் போகிறதா அப்படின்னு பாக்குற அந்த காட்சி ரொம்ப அழகான இயற்கையோடு இணைந்த ஒரு காட்சி. ரொம்ப அழகான ஒரு பாட்டை நற்றிணை நமக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த பாடல் நெய்தல் திணை பாடல். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமான பாட்டு அடுத்து பார்க்க போற நெய்தல் பாட்டு. இவங்க நெய்தல் திணையில கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. சுறாவை கொண்டு வருகிறார்கள். அந்த சுறாவை கூறு போட்டு அந்த கடல் மணல்ல அவங்க வெட்டி அதை உணக்குகிறார்கள். உப்பிட்டு உணக்கி இந்த கருவாடெல்லாம் காய வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காய வைக்கிறாங்க. இங்க தலைவன் கடும் தேரை செலுத்தக்கூடிய அவன் தலைவன் அங்க இவளை பாக்குறான். இவள் மேல் காதல் கொள்கிறான். அந்த காதலை உணர்த்தவும் செய்கிறான். ஆனா தோழி தடுத்துடுறான். தோழி சொல்றா, உன்னுடைய இடம் வேற, எங்க இடம் வேற. நாங்கள் இந்த பரதவர்களுடைய மக்கள். புலவு நாற்றம் வீச சுறாவை இந்த மாதிரியான உணக்கி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழுபவர்கள். நீயோ மிகப்பெரிய நகரத்துல வசிக்கக்கூடிய கடும் தேரை செலுத்தக்கூடிய ஒரு செல்வந்தனுடைய மகன். எங்களுக்கும் உங்களுக்கும் தோதுபடாது. எங்களுதுலயுமே செம்மல்களாக உயர்ந்தவர்கள், நன்றாக எங்களுக்கு தோதான ஆட்கள், எங்களுக்கு சரியான பக்குவமாக, எங்களுக்கு சரியான தகுதியுடைய ஆட்கள் எங்களையும் உண்டு. நாங்க பாத்துக்கிறோம். அதே நீ இங்கே காதல் செய்வது வேண்டாம், உனக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக அதை தடுக்கிறாள். அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நம்ம பாக்குற எல்லாரையும் உடனே தலைவன் பார்த்தான்னா தலைவி காதல் வந்துடணும், உடனே அவங்க உடன்போக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனைகள் நிறைய பாடல்கள் வரும்பொழுது இந்த பாட்டுல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு மறுக்கிறான். கிடையாது, உன்னோட இடம் வேற, எங்க இடம் வேற, நம்ம ரெண்டு பேருக்கும் சரியா வராது, நீ இங்க வராது அப்படிங்கிறான். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. ஆனா இந்த அழகான பாட்டை பாடியவருடைய பெயர் தெரியல. குறுந்தொகைக்காவது நிறைய பாடல்கள்ல பாடலுடைய தொடரை எடுத்து அந்த பெயர்களை வச்சாங்க. அணிலாடும் ஒன்றிலார், இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் வைக்கப்பட்டதை நம்ம பாடலால் பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒண்ணு அங்க இருந்தது. ஆனா நற்றிணையில ஏனோ அவங்க அதை செய்யல. தொகுத்தவர்கள் இந்த பாடல் இருக்கக்கூடிய ஒரு இதையே எடுத்து அவருக்கு ஒரு பேரா வச்சிருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொடரை எடுத்து நல்ல சொல்ல எடுத்து பேரா வச்சிருக்கலாம். ஆனா நற்றிணையில இது வரைக்கும் நம்ம பார்த்த 45 பாடல்கள், நிறைய பாடல்கள் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்களாக இருக்கு. ஆனால் அதற்கு அவர்கள் அந்த தொடரை எடுத்து அப்படி ஒரு ஆர் விகுதி சேர்த்து ஒரு பெயராக ஆக்க வேண்டும் என்கிற முயற்சி நற்றிணையை தொகுத்த போது இல்லை. அது ஏன்னு தெரியல. எல்லாம் ஒரே காலத்துல ஒரு கொஞ்சம் வித்தியாசமான நேரங்களை தொகுக்கப்பட்டது அப்படின்னா கூட குறுந்தொகையில காணப்படுகிற இந்த தன்மை நற்றிணையில இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம குறிச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம பாட்டுக்குள்ள போலாம். இவளே
காணல் நன்னிய காமர் சிறுகுடி நீல் நிற பெருங்கடல் கலங்க உள்புக்கு மீனெறி பரதவர் மகளே. இவ யாரு அப்படிங்கிறத சொல்லிட்டா. நீயே நெடுங்கொடி நுடங்கும் நியம மூதூர் கடும் தேர் செல்வன் காதல் மகனே. சரி, நீ யாருன்னு சொல்லியாச்சு. நிலச்சுறா அறுத்த உனக்கல் வேண்டி இனப்புள் ஓப்பும் எமக்கு நலன் எவனோ புலவு நாறுதும் செல் நின்றீமோ பெருநீர் விளையுள் எம் சிறு நல் வாழ்க்கை நும்மொடு புரைவதோ அன்றே எம்மனோரில் செம்மலும் உடைத்தே. இவ்வளவு அழகான வார்த்தை. எம்மனோரில் செம்மலும் உடைத்தே. எங்களுடைய குலத்திலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். செம்மல் அப்படின்னா சிறந்த நல்ல உயர்தன்மையுடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுக்கு ஒத்து போகும் வாழ்க்கை, உன்னோடு எங்களுக்கு ஒத்து போகாது, அதனால நீ வராத அப்படிங்கிறார். இவள் எப்படிப்பட்டவள் என்றால் காணல் நன்னிய காமர் சிறுகுடி. அழகான கடற்கரை. இந்த காணல் அப்படிங்கிறது கடற்கரை சோலைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. காணல் ரெண்டு இது இருக்கு, ரெண்டு வகையான பெயர் இருக்கு. காணல்னா கடற்கரை சோலை, காணல்னா நல்ல வெப்பம் வரும் பொழுது இந்த காணல் நீர் அப்படிங்கிற வர்றது. அது ரெண்டுத்துக்குமே காணல்ங்கிற பெயர் தான் இருக்கு. காணல் நன்னிய காமர் சிறுகுடி. காமர்னா விருப்பத்தை தரக்கூடிய அழகான சிறுகுடியை சேர்ந்த நீல் நிற பெருங்கடல் கலங்க. நீல நிறமாக இருக்கக்கூடிய பெரிய கடலே கலங்கும்படியாக அதனுடைய உள்புக்கு மீனெறி பரதவர் மகளே. மீன் பிடித்து கொண்டு வரக்கூடிய பரதவர்களுடைய மகள் இவள். நீ யாரு? நெடுங்கொடி நுடங்கும் நியம மூதூர். ஒரு பக்கத்துல அந்த பரதவ கொடியைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய மூதூர், நியமங்களை உடைய ஒரு மூதூரின் கண் வாழக்கூடிய, மூதூர்னா பழமையான ஊர், பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். கடுந்தேர் செல்வன். கடுந்தேர் அப்படின்னா தேர் கூட இல்ல, கடுந்தேர்னா மிக விரைவாக ஓடக்கூடிய தேர்களை, மிக விரைவாக, அப்போ நல்ல உயர்ந்த குதிரைகள் பூட்டப்பட்டு மிக விரைவாக செலுத்தக்கூடிய தேர்களை செலுத்தக்கூடிய ஒருவன். அவனுடைய காதல் மகன் நீ. உனக்கு எனக்கும் வேற வேற, நாங்க வேற நீ வேற. நிலச்சுறா அறுத்த உனக்கல் வேண்டி. நிலம்னா கொழுப்பு ரத்தம் பறிந்திருக்கக்கூடிய அந்த சுறாவை வெட்டி, பெரிய சுறாவை பிடிச்சிருக்காங்க, அதை வெட்டி அதனுடைய நிலம் கொழுப்புகள்லாம் விழும்படியாக வெளியே வரும்படியாக அதை வெட்டி உப்பு போட்டு உப்பு கண்டமிட்டு உணக்கல்னா வெயில்ல காய வைக்கிறது. ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. உணக்கல் அப்படின்னா உப்பு தடவி காய வைக்கிற, வெயில்ல காய வைப்ப வத்தல் மாதிரி காய வைக்கிறதுக்கு வத்தல் குடல உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க. அது உப்பு கண்டத்தை காய வைக்கிறதுக்கு உணக்கல் அப்படின்னு நிறைய தடவை இந்த வார்த்தையை பார்த்திருக்கோம். உணக்கல் வேண்டி இனப்புள் ஓப்பும் எமக்கு நலன் எவனோ. இனப்புள்னா அப்படி ஜோடி ஜோடியா நிறைய பறவைகள் அந்த காய வைக்கிற மீன் இந்த சுறாவெல்லாம் கொத்திட்டு போக வருது. அப்ப அதெல்லாம் ஓட்ட வேண்டியதான் இவங்களுடைய வேலையே. கடற்கரையில அப்படியே பரத்தி போட்டு மணல்லையோ ஒரு துணி விரிச்சு அதுல எல்லாத்தையும் வெயில காய வச்சு பறவைகள் கவர்ந்து போகாமல் எப்படி அங்க திணைப்புணத்துல போய் அங்க காவல் காற்று கிளிகளை விரட்டுவார்களோ அது போல நெய்தல் திணையிலேயே அவங்களுக்கு வேலை இருக்கு. அந்த கொண்டு வந்ததையெல்லாம் மீந்து போக, விற்றது போக மீந்தி இருக்கக்கூடிய அந்த மீன் எல்லாவற்றையும் அறுத்து உப்பிட்டு அதை காய வைக்கக்கூடிய வேலை அதை இவங்க பெண்கள் தான் செய்யறாங்க. இந்த உணக்கிற வேலையெல்லாம் ஆண்கள் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். அது ஏன்னா கடலுக்கு போறது பெண்களுக்கு கிடையாது. எப்படி வினைக்கு போறவன் கூட்டிட்டு போறது கிடையாது பெண்ணை, அதே போல போருக்கு போகிற தலைவன் பாசறைக்கு பெண்ணை கூட்டிட்டு போறது கிடையாது. அதே மாதிரி கடலுக்கு போறவங்க கடல்ல போய் மீன் பிடிப்பதற்கு இதுவரைக்கும் கிடையாது. இதுவரைக்கும் படகில் போய் ஏறி பெண்கள் மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற வழக்கம் பரதவர் குடியில கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. ஃபைபர் போட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, மோட்டர் போட்ஸ் தான் வச்சிருக்காங்க, வலை வீசி பிடிக்கிறது அப்படிங்கிறது பல்வேறு பேர் மிஷின்ஸ் வச்சுதான் பிடிக்கிறாங்க. ஆனாலும் கடல்ல போய் மீன் பிடிக்கிற வேலை அப்படிங்கிறது பெண்கள் செய்யறது இல்லை. மற்றபடி அவர்கள் மீன் பிடித்து வந்த பிறகு அந்த கப்பல் படகு கரைக்கு திரும்பிய பிறகு இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பெண்கள் செய்வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த 2 நாவல் ஜோடி குரூஸோடது, ஆழி சூழ் உலகு, கொற்கை. இந்த ரெண்டுத்துலயுமே அவர் இதை ரொம்ப விரிவாவே விவரிச்சு எழுதியிருப்பார். கடற்கரையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது எழுதியிருப்பார். இப்ப இனப்புள் ஓப்பும் எனக்கு நலன் எவனும், எங்களுக்கு அதனால என்ன, உன்னால எங்களுக்கு சரியாகுமா, நாங்க இப்படி புலவு நாறுதும் செல்நின்றீமோ, எங்க மேலெல்லாம் ஒரே புலால் நாற்றம் அடிக்கிறது, இந்த மீன் மீச்சம் அடிக்கிறது, சென்றீமோ போயிடு, நீங்க வராத, எங்க கிட்ட வராது, எங்களோடு உனக்கு ஒத்து வராது, நீ உன்னுடைய இடம் வேற எங்க இடம் வேற, பெருநீர் விளையுள் எம் சிறு நல் வாழ்க்கை, நீ பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையும் அழகானதுதான். அந்த கான்பிடென்ட் அவளுக்கு. பெருநீர் விளையுள், பெரிய நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய
கடலையே விளைநிலமாக கொண்டு வாழக்கூடிய எங்களுடைய சிறு நல் வாழ்க்கை, சிறிய ஒரு குடியில வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை நும்மோடு புரைவதோ அன்றே. உன்னோடு எங்களுடைய வாழ்க்கை நாங்க பகிர்ந்துக்க முடியுமா? புரைவதோ என்ற ஒத்து போகுமா? அதோட நாங்க ஒப்பிட முடியுமா? முடியாது. ஆனா எங்களது சிறுநல் வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு அழகு. எம்மனோரில் செம்மலும் உடைத்தேன். எங்களுடைய குடியிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் சிறந்தவன். ஒருவேளை இதெல்லாம் ஒரு சில கேள்விகளை அவன் கேட்டு அவளுக்கு பதில் சொல்ற மாதிரி கூட இருக்கு. நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். நீ பெரிய கடுந்தேரை செலுத்தக்கூடியவனுடைய மகள் ஒத்து வராது அப்படிங்கிறா. இப்ப கிட்ட நான் ஏன் என்ன பிடிக்கல அப்படின்னா, எங்க மேல புலால் நாற்றம் அடிக்கிறது, நீ எங்க கிட்ட வராத அப்படிங்கிறா. அப்புறம் நான் தகுதியானவன் இல்லையா, அப்படி என்னை விட உங்களுக்கு தகுதியானவனா கிடைச்சிருவானா அப்படின்னும் போது எங்களுடைய சிறிய நல்வாழ்க்கை தான். ஆனால் எங்களிலும் சிறப்பானவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவங்கள நான் பாத்துக்கிறோம், அவங்களோட எங்களுக்கு ஒத்து போகும். அதனால எம்மலோரில் செம்மலும் உடைத்தே. ரொம்ப அழகான வார்த்தை இதுதான். ஹிட்டிங் ஆன் த நெயில் மாதிரி இருக்கிற வார்த்தை இதுதான். எம்மலோரில் செம்மலும் உடைத்தேன். எங்களுடைய குடியிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. அதனால போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தோழி அவனை செயற்படுத்தியது. தொலைவில் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறது, அவ்வளவுதான். அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பாட்டு. ஆசிரியர் தெரியாத ஒரு பாடல். பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். இவளே காணல் நன்னிய காமர் சிறுகுடி நீள் நிற பெருங்கடல் கலங்க உள்புக்கு மீனெறி பரதவர் மகளே, நீயே நெடுங்கொடி நுடங்கும் நியம மூதூர் கடுந்தேர் செல்வன் காதல் மகனே, நினச்சுரா அறுத்த உனக்கல் வேண்டி இனப்புள் ஓப்பும் எமக்கு நலன் எவனோ, புலவு நாறுதும் செல் நின்றீமோ, பெருநீர் விளையுள் எம் சிறு நல் வாழ்க்கை நும்மோடு புரைவதோ அன்றே, எம்மனோரில் செம்மலும் உடைத்தே. அழகா இருக்கே அந்த பாட்டு. சரி, அடுத்த பாட்டு போகலாம். 46 பாலைத்திணை பாடல். இது தோழி கூற்று. இதுவும் ஆசிரியர் பெயர் தெரியல. இங்க பொருள்வை பிரிஞ்சு போக போறேன் அப்படின்னு தலைவன் சொல்றான். அப்ப இங்க தோழி அவனை கேட்கிறான். பொருள் முக்கியமானதுதான் வாழ்க்கைக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த இளமை எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த இளமையும் இளமையோடு வரக்கூடிய இன்பமும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிற? ஒரு ஒரு அம்பை விடும் பொழுது அம்பினுடைய நிழல், அம்பு எவ்வளவு வேகமா போகுமோ அதே அளவுக்கு வேகமா அதனுடைய நிழலும் போய் மறைஞ்சிரும். அவ்வளவுதான். ஒரு அம்பினுடைய வேகத்திலேயே அதனுடைய நிழலும் போய் மறைஞ்சிடும். அப்ப அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த அளவுக்கு அவ்வளவு வேகமாக இளமையும் அதனுடைய இனிமையும் கடந்து போய்விடும். நீங்க அப்புறம் பொருளீட்டுட்டு எப்ப இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்வது இல்லாம போயிடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எப்ப அனுபவிக்கணுமோ அப்ப வாழ்க்கையை அனுபவிக்காம நீ இப்படி போய் பொருளீட்டிட்டு வர போறேன்னு சொல்லி ரொம்ப நாள் போய் வெளியூர்ல இருந்துட்டீங்கன்னா எப்படி அவள் இந்த பிரிவை எப்படி தாங்கி இருப்பாள்? இதுல இது தேவைதானா அப்படின்னு சொல்லி இவள் அறிவுரை சொல்வது போல அவனுக்கு சொல்றான். இவ வருந்தி நிற்பாளே, அதோட அனுபவிக்க வேண்டிய வயதுல இப்ப அனுபவிக்காம நீ எப்போ இதெல்லாம் அனுபவிக்க போற? அதை விட்டுட்டு நீ ஏன் போகணும்னு நினைக்கிறேன்? அதனால நீயே சொல்லு, இவளை பாதுகாக்க வேண்டியது தானே உன் கடமை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றான். வைகள் தோறும் இன்பமும் இளமையும் எய் கணை நிழலின் கழியும் இவ்வுலகத்து காணீர் என்றலோ அரிதே, அது நனி பேணீர் ஆகுவீர் ஐய என் தோழி பூன் அணி ஆகம் புலம்ப பாணர் அயிர்ப்பு கொண்டன்ன கொன்றை தீங்கனி பறை அறை கடிப்பின் அறை அறையா துயல் வர எவ்வம் மீகும் அரும்சுரம் இறந்து நன்வாய் அல்லா வாழ்க்கை மன்னா பொருட்பிணி பிரிதும் யாம் எனவே. மண்ணுதல்னா நிலை பெறுதல். மண்ணாத நிலை பெறாத நிலையாமை ஒன்றையே நிலையாக உடைய அந்த பொருளை நீ விரும்பி இன்பமும் இளமையும் நில்லாது அப்படின்னு தெரிஞ்சும் நீ வெளியே போறோம்னு நினைக்கிறியே, வேற ஊருக்கு போகணும்னு இவளை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறியே. நீ பிரிஞ்சு போனா இவள் வருந்தி அழுவாளே, அப்போ யாரு அவளை காப்பாற்றுவது? என்னால ஆகக்கூடியது அது அல்ல. அதனால நீதான் அவளை பாதுகாக்கணும். போவதை பற்றி நீ இன்னொரு தடவை மறுபரிசீலனை செய் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதான் இந்த பாடல். வைகள் தோறும் இன்பமும் இளமையும் எய் கணை நிழலின் கழியும். வைகள் தோறும் தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டேதான் வருது. அப்போ ஒரு வேகமாக செலுத்தப்பட்ட அம்பு வேகமா போகும்போது அதனுடைய நிழலும் அதோட வேகமா சென்று மறைஞ்சிரும். அந்த ஃபாஸ்ட் தான், அது அவ்வளவுதான்.
சரி, ஒரு அம்பு ஸ்லோவா போகுதுன்னா அதே மாதிரிதான் நிழலும் இருக்கும். அதுவும் இதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நகர நகர நம்மளுடைய இன்பமும் இனிமையும் கடந்து சென்று மறைந்து விடும் ஒரு நாள்ல. அப்போ இவ்வுலகத்து காணீர் என்றலோ அரிதே. அது இந்த உலகத்துல நின்று நிலைச்சு நிற்கும், அப்புறம் பாத்துக்கலாம் அத அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐய என் தோழி பூணணி ஆகம் புலம்ப. பூணணி அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அவளுடைய மேனி வருந்துமாறு புலம்புமாறு நீ இப்போ வேற ஒரு வழியாக போய் வேற ஊருக்கு போகலாம் என்று நினைக்கிறாய். நீ போகக்கூடிய வழி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய 4 வரியில சொல்றான். பாணர் அயிர்ப்பு கொண்டன்ன கொன்றையம் தீங்கனி பறை அறை கடிப்பின் அறை அறையா துயல் வர எவ்வம் மீகும் அரும் சுரம் இறந்து. அரும் சுரம் அது கடத்தற்கரிய பாலை வழி. அந்த வழியாக தான் நீ கடந்து போக போற. இங்க கொன்றை கொன்றை மரங்களுடைய கொன்றை மரம் பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய காய்கள் தொங்குகின்றன. இனிய காய்கள் தொங்குகின்றன. நீள நீளமா சடையா இருக்கும் இல்லையா? சரக்கொன்றையினுடைய கூட பார்த்திருக்கலாம். நீளமா ஒரு காய் மாதிரி, சேக்காயோடைய காய் மாதிரி நீளமா இருக்கும். நிறைய கொன்றை அந்த இது எல்லாத்துலயுமே நல்ல நீள நீளமாக காய்கள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த காய்கள் இப்போ காற்றுல கீழே விழுது, அந்த பாறை மேல விழுது, டப்பு டப்பு டப்புன்னு விழுது மேல இருந்து காத்தடிக்கும் போது. அது எப்படி இருக்கிறது என்றால் பாணர்கள் துடியை இயக்குவதை போல இருக்கிறது. கொடிய காற்று வீசுகிறது. அது பாணர்கள் தங்களுடைய குறுந்தடிகளை முழக்குகிறார்களோ என்று ஐயம் எழுப்பும்படியாக அந்த காய்கள் வீசுகின்ற காற்று தொப் தொப்பென்று அந்த பாறைகள் மேல் விழுகின்றன. மூங்கில்கள் அடர்ந்திருக்கக்கூடிய அந்த அரும் சுரத்தின் வழியாக நீ இப்பொழுது செல்ல போகிறாய். போயிட்டு நீ எப்ப வருவேன்னு தெரியாது. அப்போ நன்வாய் எல்லா வாழ்க்கை மன்னா பொருட்பிணி பிரிதும் யாம் எனவே. மண்ணாதன்னா நிலை பெறாத, மண்ணுதல் வேண்டி அப்படின்னா நிலை பெறுதல் வேண்டி, மண்ணானா நிலையில்லாத பொருளை வேண்டி நீ இந்த வழியாக மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய இப்படி கொன்றையினுடைய காய்கள் கீழே விழுந்து ஒரு பறை ஒலியை எழுப்பக்கூடிய வழியின் வழியாக நீ போகிறேன் அப்படின்னு சொல்றியே. இளமையும் யாக்கையும் நிற்பனவா, அவை ஒரு எய்கணை நிழல் போல மறைந்து விடக்கூடியது அல்லவா? இப்போ வருத்தப்படக்கூடிய இவளை யார் தேற்றுவார்கள்? அதனால நீ பிரிந்து போவதை பற்றி இன்னொரு தடவை யோசி அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்ற. அதுதான் இங்க பிரிவை உணர்த்தியதுனால இது பாலைத்திணை ஆயிற்று. அந்த வழிகளையும் இது பாலைத்திணையினுடைய வழியை தான் சொல்லுது. அதனால இது பாலைத்திணை. இதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியல. வைகள் தோறும் இன்பமும் இளமையும் எய் கணை நிழலின் கழியும் இவ்வுலகத்து காணீர் என்றலோ அரிது. இந்த உலகத்துல பார்க்கலாம் என்று நினைத்தால் அது நடக்குமா என்றால் நடக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான். போச்சுன்னா போனதுதான். காலம் போச்சுன்னா போனதுதான். திருப்பி அதை எடுக்க முடியாது. அது நனி பேநீராகுவீர் ஐய. அது உனக்கும் தெரியும் தானே. அது உனக்கு தெரியாததையும் நான் சொல்லல. பேநீராகுவீர் ஐய என் தோழி பூநணி ஆகம் புலம்ப. ஆகம்னா ஆகம், அவளுடைய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அவள் புலம்பும்படியாக நீ போற வழி எப்படி இருக்குன்றது அடுத்து சொல்றான். பாணர் அயிர்ப்பு கொண்டன்ன கொன்றையம் தீங்கனி பறை அறை கடிப்பின் அறையறையா துயல்வர. பாணர்கள் துடியை இசைப்பது போல கொன்றையினுடைய இனிய கனிகள், நீளமான காய்கள் பாறையில் பட்டு தெரித்து ஒரு பறை ஒலியை எழுப்புவதை போல ஓசை எழுப்புகின்றன. வெவ்வெளி வழங்கும் வேய்ப்பையில் அழுவத்து. கடுமையான காற்று வீசக்கூடிய மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய வழி. அழுவம்னா வழி. அழுவத்து எவ்வும் மீகும் அரும் சுரம் இறந்து. இப்படி துன்பத்தை மிகுவிக்கக்கூடிய பயணப்படுவதற்கு அருமையானதாக அந்த வழியை கடந்து நீ சென்று பொருளீட்டு வருவதற்காக போகிறாய். நன்வாய் அல்லா வாழ்க்கை மன்னா பொருட்பிணி பிரிதும் யாம் எனவே. இப்படி இந்த நிலைமையை ஒன்றே ஆராய்ந்து இதெல்லாம் நீ சீர்தூக்கி பார்க்காமல் பொருள் வயிறு பிரிந்து போகிறேன் என்கிறாயே, இது நியாயமா? அவளுடைய வருத்தத்தை யார் தணிவிப்பார்கள் என்று சொல்லி தோழி தலைவனை பார்த்து கேட்கிறார். அதான் இந்த பாடல். இதோட நம்ம நிறுத்திப்போம். மீதி பாடல்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.